சச்சின் படத்த முழுக்க முழுக்க ஊட்டியில நடந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா, இதுல ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, 60% வந்து சென்னையில செட்டு போட்டு இந்த படத்த எடுத்திருக்காங்க. 40% மட்டும் தான் ஊட்டியில உண்மையான லொகேஷன்ல ஷூட் பண்ணியிருக்காங்க. விஜய், ஜெனிலியா நடிச்சு 2025ல ரிலீஸ் ஆன படம் சச்சின். இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்க. இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்ப டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஓடிடியில் அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தோடைய டைட்டில் போடும்போதே மேகமூட்டமா வானத்தை காமிப்பாங்க. அதுலயே ஹார்ட் சிம்பிள் இருக்கும். ஸோ இது ஒரு லவ் சப்ஜெக்டுக்கான கதை அப்படிங்கறத ஆடியன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்லயே கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட இடையில சச்சின் லவ் வித் ஷாலினி அப்படின்னு ஒரு செவத்துல ஃபுல்லாவே எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப சச்சின் என்ன கேட்பாரு அப்படின்னா, ஷாலினிக்கு 2 ஐ போட்டிருக்குது, நியூமராலஜி படி 2 ஐ போடணுமா அப்படின்னு கேட்பாரு. இந்த டயலாக்கை கனெக்ட் பண்ற விதமா இந்த படத்தோட டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்தோடைய டீம்ல இருக்கிறவங்க நியூமராலஜி படி சச்சின் டைட்டில்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு ஏன் சச்சின் டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்னா, 2005 காலகட்டத்தில் சச்சின்ங்கிற பேரு ரொம்பவே ஃபேமஸா இருந்துச்சு. ஸோ அந்த பேரை தான் இந்த படத்துக்கு வச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய கதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட்லே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஆக்ட்ரஸோடைய பேர் போடும்போதும் மேகமூட்டத்தில் தான் வரும். அதே மாதிரி இந்த படத்தோடைய கதை ஊட்டியில நடக்கிறதுனால இந்த பிஜிஎம்க்கு டான்ஸ் ஆடும்போது தரையில ஐஸ் கட்டி எல்லாம் போட்டிருப்பாங்க. சச்சின் ஏர்போர்ட்ல டிக்கெட் எடுத்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு ஃபிளைட்டுக்காக. அப்போ ஒரு கப்பல்ல பொண்ணு மட்டும் அழுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த கப்பல் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாவே சச்சினும் ஷாலினியும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. சச்சின் வந்து எப்போதுமே ஒரு சைடு ஸ்லிம் பேக்கை யூஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த கப்பல்ல இந்த பையன் ஸ்லிம் பேக்கை யூஸ் பண்ணியிருப்பான். இந்த கப்பலை கனெக்ட் பண்ற விதமா சச்சினுடைய பிளாஷ்பேக் போர்ஷனை ரிவீல் பண்றதுக்கு முன்னாடியே சச்சின் ஷாலினியோடைய கேரக்டரோடைய டிசைனை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. படத்தோடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சாங்கான வாவா தலைவா சாங்கை கவனிச்சிங்க அப்படின்னா, ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் இடையில வர டிரான்சிஷனை எப்படி கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கண்டினியூட்டியா டிரான்சிஷனை யூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் லொகேஷன்ல என்ன பண்றாங்களோ அதே இதுதான் வந்து ரெண்டாவது லொகேஷன்லயும் பண்ற மாதிரி கண்டினியூட்டியா டிரான்சிஷனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதுல வர ஒரு சீனை பார்த்தோம் அப்படின்னா, இந்த லொகேஷன்ல சச்சின் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஒருத்தர் ஹெல்மெட்டை தூக்கி போடுவாரு சச்சின் கிட்ட. ஸோ சச்சின் வந்து ஹெல்மெட்டை மாட்டிக்கிடுவாரு. அதுக்கு அடுத்த லொகேஷன்லேயே வந்து ஹெல்மெட்டை போட்டுட்டு வண்டி ஓட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சீனுக்கும் செகண்ட் சீனுக்கும் கண்டினியூட்டியா இருக்கிற மாதிரி இந்த பாட்டு ஃபுல்லாவே டிரான்சிஷன் மூலமா டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஃபேன் பாய் சம்பவம் அப்படிங்கிறது இப்போதான் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி 2005லயே ஃபேன் பாய் சம்பவம் இந்த படத்தோடைய டைரக்டர் விஜய்க்கு பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் விஜயோட படத்தில் இருக்கிற ஒரு சில ரெஃபரன்ஸ் இந்த படத்திலேயே வச்சிருப்பாங்க. யூத் படத்துக்கான ரெஃபரன்ஸா இந்த சீன்ல சச்சின் வந்து அர்னால்டு கிட்ட ஆடியன்ஸை பார்த்து யூத்தாமா அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி காதலுக்கு மரியாதை படத்துக்கான ரெஃபரன்ஸா காதலுக்கு மரியாதை கொடுத்தா மட்டும் பத்தாது, டீச்சர்ஸ்களுக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அர்னால்டு சச்சினை பார்த்து சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. குஷி படத்துக்கான ரெஃபரன்ஸா இடுப்புல ஒரு தடவை மாட்டினதே போதும் அப்படின்னு சச்சின் வந்து ஷாலினி கிட்ட சொல்ற மாதிரியும், அதே படத்திலேயே இன்னொரு ரெஃபரன்ஸ் விவேக் வந்து கண்ணு தெரியாத மாதிரி வருவாரு. ஸோ இந்த படத்துல இந்த சீனை வந்து ரீக்ரியேஷன் பண்ணியிருப்பாங்க. மயில்சாமி வந்து கண்ணு தெரியாத மாதிரி வருவாரு. அப்ப ஹீரோயின் தான் கிராஸ் பண்ணி விடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. திருப்பாச்சி படத்துக்கான ரெஃபரன்ஸா ஃபைட் சீன் அப்ப கமான் கமான்னு சொல்லி ஃபைட் பண்ணுவாரு. அதே மாதிரி குண்டு மாங்கா தோப்புக்குள்ள சாங்ல இருந்து விபூதிய திருப்பாச்சி ஸ்டைல பூசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஜெனிலியா நடிச்ச பாய்ஸ் படத்துக்கான ரெஃபரன்ஸா சந்தானம் வந்து எகிரி குதித்தேன் சாங் ஜெனிலியா முன்னாடியே பாடி காட்டுவாரு. மின்னலே படத்துல இருந்து வசீகரா சாங்கும் கில்லி படத்துல இருந்து அப்படி போடு சாங்கும் ஒரு சில லைன்ஸ் வந்திருக்கும். 2005ல சோப்பு விளம்பரத்துல ஒரு பிராண்டு சோப்பு விளம்பரத்தை எப்படி பண்ணனாங்க அப்படின்னா, இந்த சோப்பை குளிச்சோம் அப்படின்னா எப்போதுமே இளமையா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அப்ப அந்த பொண்ணு வந்து மம்மி அப்படின்னு சொல்லி ஓடி வரும். ஸோ கல்யாணம் ஆனதே தெரியாத அப்படிங்கிற மாதிரி விளம்பரப்படுத்தியிருப்பாங்க. அதேமே இந்த படத்துல இந்த விளம்பரத்தை ரீக்ரியேஷன் பண்ணியிருப்பாங்க. சச்சின் வந்து ஒரு பொண்ணு கிட்ட பேச வருவாரு. அப்ப மம்மின்னு சொல்லி ஓடி வரும் ஒரு பொண்ணு. சச்சினுக்கு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதே தெரிய வரும். இந்த மாதிரி விஜயோடைய ஃபேன் பாய் சம்பவமா இந்த படத்துல எக்கச்சக்கமான விஜயோட பழைய படங்களுடைய ரெஃபரன்ஸை படத்துல இந்த படத்தோடைய டைரக்டர் கொண்டு வந்திருப்பாரு. ஜெயலட்சுமிங்கிறவங்க போலீஸே கதற விட்ட சம்பவம் வந்து ரியல் லைஃப்ல இருந்திருக்குது. ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸா தான் இந்த படத்துல இந்த சீன்ல சச்சின் வந்து சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கும்போது டேக் டைவர்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக சச்சின் வந்து போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, வாங்க உங்களை நான் ஜெயலட்சுமி அக்கா கிட்ட சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த படத்துல ஷாலினி கழுத்துல ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க. ஷாலினி என்ன கலர் ட்ரெஸ் போறாங்களோ அதுக்கு மேட்சா இந்த கயிறையும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல ஷாலினியும் ஷாலினி ஃப்ரெண்டும் கேண்டீன்ல உட்காந்துருப்பாங்க. ஷாலினி கோபத்துல
ஜூஸை அர்னால்டு மேலே ஊற்றிடுவாங்க. ஆனால் அந்த சீனில் அர்னால்டு மேலே ஜூஸை கோவத்தில் தான் ஊற்றணும். ஆனால் ஷாலினி அந்த சீனில் சிரிச்சிட்டு சொதப்பியிருப்பாங்க. கிளைமேக்ஸ் போர்ஷனில் மட்டும்தான் வந்து சச்சினுடைய அப்பா வருவார். திடீர்னு அப்பாவுடைய கேரக்டர்லாம் இறக்கிருக்க மாட்டாங்க. படத்தோட இடையிலே இந்த ஒரு சீனில் சச்சின் வந்து எங்கள் அப்பாவும் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு டைலாக் மூலமாக சச்சினுக்கு அப்பா இருக்கிறாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு முன்னாடியே கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சின்ன பொண்ணு வந்து மாத்திரை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பா. அப்ப சச்சின் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அம்மா வந்து மனசுல இருந்து சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லிட்டு இருப்பாரு. அம்மா இல்லாதவங்களுக்கு தான் அம்மாவுடைய பாசம்னா என்னன்னு புரியும் அப்படின்னு சொல்லுவாரு. இதை கனெக்ட் பண்ற விதமா இந்த படத்துல அம்மா கேரக்டர் சச்சினுக்கு இல்ல அப்படிங்கறத ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல சச்சின் ஷாலினியோடைய இன்ட்ரோ சீன் பார்த்தோம் அப்படின்னா, சச்சினோடைய இன்ட்ரோடக்ஷன் சீன்ல முன்னாடி ஒரு கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஏர்போர்ட்டுக்கு டிராவல் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பிளாஷ்பேக் போர்ஷன்லையும் வந்து ரெட் கலர் பலூன் வந்து சச்சினோடைய ஃபேஸை மறைக்கும். அதுக்கப்புறம் தான் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதே இது ஷாலினியோடைய இன்ட்ரோ சீன் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா, காற்றுல ஷால் வந்து அவங்க ஃபேஸை கவர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க வந்து ஷாலை வந்து ஒதுக்கிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ஃபேஸே வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ இவங்க 2 பேரோட கேரக்டரோட இன்ட்ரோடக்ஷன் சீனுமே வந்து ரிவீல் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் வந்து மறைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சச்சின் வந்து ஒரு நாள் காலேஜுக்கு வந்திருக்க மாட்டாரு. அப்போ ஷாலினி வந்து சச்சினுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது எப்பெல்லாம் கால் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, காலையில் 10 மணிக்கு கால் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டைம்லாம் வந்து காலேஜ் டைமுக்கு ஏற்ற மாதிரி கால் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கண்டினியூட்டியை மிஸ் ஆகாமல் காமிச்சிருப்பாங்க. சச்சின் வந்து இந்த பொண்ணு இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி சொல்லுவார் இந்த பொண்ணுக்கு. அப்போ அந்த பொண்ணு ஸ்டோரியை கேட்டு சிரிச்சு சிரிச்சு அழுவாங்க. ஆனால் சச்சினும் இந்த பாப்பாவுக்கு கடைசி நிமிஷம் இதுதான் அப்படின்னு நினச்சி அவரும் அழுவார். ஆனால் அழுகையை கண்ணுக்குள்ளேயே வச்சுக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு ஃபைட் சீன் செம்மையாக இருக்கும். அந்த ஃபைட் சீன் வந்து மலையில் இருக்கும். அந்த சீனில் பழங்கள் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி அந்த ஃப்ரேமில் அப்படியே நிற்கிற மாதிரி அழகாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த சீனில் அப்படி போடு சாங்குக்கு அர்னால்டு டான்ஸ் ஆடுவார். ஆனால் அதுக்கு முன்னாடியே டான்ஸ் ஆட போகிறாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற இந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு குரூப் வந்து டான்ஸ் ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சச்சின் வந்து ஷாலினி கிட்ட என் கனவுல நீ ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ஓடி வந்து ஐ லவ் யூன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இதே இது பிரசன்ட்லையும் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு தான் ஓடி வந்து ஐ லவ் யூ சச்சின்னு சொல்ல வர மாதிரி காட்டியிருப்பாங்க. பொதுவாக எப்போதுமே ஒரு படத்தில் அட்வர்டைஸ்மெண்ட்டு பேஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் பேஸ்ட் பண்ண விதம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கதையோட அட்வர்டைஸ்மெண்ட்டையும் சேர்த்து ஸ்கிரிப்டில் எழுதியிருப்பாங்க. ஏர்வேஸ் ஃப்ளைட் வந்து 2000 காலகட்டத்தில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு. அந்த ஃப்ளைட்டோட அட்வர்டைஸ்மெண்ட் சச்சின் ஃப்ளைட்டில் ஏற போகிறாரு அப்படிங்கிற மாதிரி படத்தோடைய கதைக்குள்ளே பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டிங் டாங்னு 12 டைம்ஸ் அடிக்கிறதுக்குள்ளேயும் வில்லன்களை அடிப்பேன் அப்படின்னு சச்சின் சொல்லியிருப்பாரு. ஸோ டைம் வச்சு இந்த ஃபைட் சீன் வரும். அந்த ஃபைட் சீனில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா வாட்சுக்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆனது டைமேக்ஸ் டைட்டன் வாட்ச் கடையும் இருக்கும். ஸோ ஃபைட் மூலமாக வாட்சுக்கான பிராண்டை ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. ஷாலினியோடைய அம்மாவும் அப்பாவும் ஒரு டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து வெளியில வர மாதிரி காட்டியிருப்பாங்க. இவங்க 2 பேரும் பேசுற கான்வர்சேஷன் கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த கடையில வாங்கினா கிளாத்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு டைலாக் மூலமா ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணுவாங்க. ஸோ இவங்க சொல்றது மூலமா நாயுடுகால ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. டீ கடையில் உட்காந்துக்கிட்டு சச்சின் வந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு பிஸ்கட் வேணும்னு கேட்பாரு. கடைக்காரரும் ஒரு பிஸ்கட் எடுத்து கொடுப்பாரு. அடடா இது நம்ம பிஸ்கட் ஆச்சே அப்படின்னு சன்ஃபீஸ்ட் பிஸ்கட் ஆடியன்ஸுக்கு தெரியற மாதிரியே காமிச்சிருப்பாரு. இப்ப வர படங்களை எல்லாம் கேமியோ ரோல்ல வரவங்கள ரொம்பவே ஸ்பெஷலா தியேட்டர்ல கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அப்பவே 2005 கேமியோ ரோல்ல இந்த படத்துக்காக ரகுவரனும் தலைவாசல் விஜயும் ஒரு சீனுக்காக இவங்க 2 பேரும் நடிச்சு கொடுத்திருப்பாங்க. சச்சின் படத்தை நீங்க ஒரு தடவையாவது பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டர் ரோல் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல விஸ்வாசம் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சச்சின் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.